ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 263க்கான ஒரு சில ஸ்பாயிலர்ஸ் சோஷியல் மீடியாவில் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 262 சாப்டர் வரதுக்கு முன்னாடி இந்த லீக்ஸ் வந்துருச்சு. பட் இதை பற்றி பேசலான் இருக்கும்போது தான் சாப்டர் வந்துருச்சுன்ற காரணத்தினால இந்த வீடியோ போட முடியல. பட் கிட்டத்தட்ட அந்த லீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் 262வும் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக அப்படி என்ன லீக்ஸ் கிடச்சிருக்கு, ஃபியூச்சரில் ஜுஜுட்சு கைசனில் என்ன மாதிரியானாலும் ஸ்டோரி வந்து நகர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கெகேக்கு உடம்பு முடியாத காரணத்தினால கமிங் 2 வீக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வரப்போறது இல்ல அப்படின்றத அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அதனாலதான் லாஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டராவே இல்லாம ஸ்னீக் பீக் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 6 பேஜஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரிலீஸ் பண்ணுமே அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து கமிங் 2 வீக் வந்து பாத்தீங்கன்னா மகா சாப்டர் வரப்போறது இல்ல. கண்டிப்பா நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க நான் நம்புவேன். ஏன்னா டொமைன் எக்ஸ்பான்ஷன் ஃபைட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் தொடர்ந்து பயங்கரமா பேட்டில் போகுது. அதனால கண்டிப்பா ஜுஜுட்சு கைசன் கமிங் சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா போகுது. அதுவும் 2 வாரம் கேப் வேற இருக்குன்றனால கெகே செதுக்கிடுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லீக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த லீக்ஸ் 262 வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்த லீக். அப்படி பார்க்கும்போது இது எந்த விதத்தில் அந்த சாப்டர் 262ஓட ஒத்து போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன லீக்ஸ் கிடச்சிருக்குன்னா, இந்த 2 கேரக்டர்ஸ்க்கான பேட்டில் ரொம்ப டஃபஸ்டான ஒரு பேட்டிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எஸ், லிட்ரலி அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கே நம்ம கோஜோ அண்ட் சுகுனா இவங்க 2 பேரும் டொமைன் எக்ஸ்பான்ஷனை வந்து கரெக்டாக ஒரே நேரத்தில் போட்டு பயங்கரமான பேட்டில் வந்து இப்போ இறங்கியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். இந்த 3 நிமிஷத்துக்குள்ள யாரு ஒருத்தரோட டொமைனை உடைக்கிறாங்களோ மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைனை வச்சு எல்லாருமே போட்டு தள்ளிடுவாங்க. லைக் இப்போ கோஜோ மட்டும் சுகுனாவோட டொமைனை உடைச்சிட்டாருன்னா சுகுனா ஒரு வழி பண்ணிடுவாரு. சுகுனா மட்டும் கோஜோட டொமைனை உடைச்சிட்டாருன்னா எல்லாரையுமே அவரோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் மூலமா ஸ்லாஷஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவாரு. ஸோ இந்த பேட்டில் யாருக்கு சாதகமா போகும் அப்படின்றது வந்து தெரியல. ஒரு மாதிரி ட்விஸ்டாவே முடிச்சிட்டாங்க. இப்போ முக்கியமான லீக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பேட்டில் ரீகா உள்ள புந்து சண்டை போடுவாங்க. நம்ம கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரோட, அதாவது 262 சாப்டரோட எண்டில் லைட்டா ரீகாவை டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரண்ட் பேட்டில் போயிட்டு இருக்க அந்த டைம் லைன்ல ரீகா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க. இறந்து போயிருக்கக்கூடிய, அதாவது உயிரே இல்லாத யூட்டாவோட பாடியை பக்கத்தில் வச்சுட்டு ரீகா அழுதுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஷாட்டை வந்து ஃபைனல் பேஜில் அமைச்சிருக்காங்க. மேபி கம்மிங் சாப்டர்ல நம்ம கோஜோ அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ற விதத்துல வரலாம். இப்போ கோஜோ யூட்டா 2 பேரும் ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ரீகா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீகாவை டீஸ் பண்ணியிருக்காங்க. கமிங் சாப்டர்ல மேபி இந்த லீக்ஸ் படி ரீகா வர வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ, மறுபடியும் கிங் ஆஃப் கர்சஸ் அண்ட் குவீன் ஆஃப் கர்சஸ்க்கு ஒரு பேட்டிலா, ரவுண்ட் 2 எப்படி கோஜோ vs சுகுனா செகண்ட் ரவுண்ட், யூட்டா vs செகண்ட் ரவுண்ட், அது மாதிரி இப்போ ரீகா vs சுகுனாக்கும் செகண்ட் ரவுண்ட் நடக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுகுனா வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட் பேட்டிலா வந்து அமைஞ்சிருக்கு. டெஃபினட்டா ரீகா வந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த தடவை நீங்க வந்து யோசிக்கலாம், போன தடவை சுகுனா முடிஞ்ச அளவு அவரோட மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி யூட்டா வந்து 2ஆ பொளந்துட்டாரு. அந்த இடத்துல வந்து பேட்டில் அவங்க வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல சுகுனா ரொம்ப டயர்டா இருக்காரு. இப்போ டொமைன் எக்ஸ்பான்ஷன் வேற போட்டிருக்காரு. ஸோ அவரோட மொத்த பவரையுமே யூஸ் பண்ணியிருக்காரு. யூஜிட்ட லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது சுகுனாவால ரீகாவால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லீக் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீகா மட்டும் வரப்போறது இல்ல. இந்த ஒரு சாப்டரோட எண்ட், அதாவது இப்போ 263 நம்ம வச்சுக்குவோம். இப்போ 263ஓட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொஹராகாவை நம்ம சுகுனா வந்து இறக்குவாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், எப்படி மொஹராகா வர முடியும்? வீல் ஆஃப் தர்மா, அதாவது தர்ம சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீலை வந்து பாத்தீங்கன்னா கோஜோ லாஸ்ட் பேட்டில் ஒட்டச்சிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது மொஹராகாவால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால இப்போ வரையும் அவர் வந்து இறக்கல. இப்போ மறுபடியும் மொஹராகா வருதுன்னா அந்த வீல் இருந்தா தானே வர முடியும். இப்போ அந்த வீலை தான் உடைச்சிட்டாரு, எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பலாம். பட் இங்க லீக்கர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கிளியரா மென்ஷன் பண்ணல எப்படி மொஹராகா வரப்போகுது அப்படின்றத. பட் ஃபேன்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, 2 விதத்துல மொஹராகா மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, மறுபடியும் அதோட வீல் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் ஆயிருச்சு. இல்ல இது வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீலை வந்து ரிட்டர்ன் பண்ணிருச்சு. அதாவது ஒரு தடவை வந்து அதோட வீல் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது
மறுபடியும் அதோட உலகத்துக்கே போயிடும். ஆனால் அதுக்கு மறுபடியும் வீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தியரி. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வீலே இல்லாமல் கூட மொஹராகாவை வந்து இறக்கலாம். பட் ரொம்ப அதிகமான கர்ஸ்ட் எனர்ஜி தேவைப்படும். இதை தாண்டி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மேபி வரலாம். லைக் எப்படி நருட்டோல வந்து பார்த்தீங்கன்னா ஷிகிகாமியை வந்து சமன் பண்ணி அந்த ஒரு ஜுட்சு பண்ணுறதுக்கு வந்து தன்னோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே லைஃப் இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பைண்டிங் மூலமாக இவர் வந்து இறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லியாக இருக்கு. கீழாயிரம் அப்படி இப்படின்றதெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியல. இந்த ரெண்டாவது தியரி படி நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு பைண்டிங் மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக நம்ம மொஹராகாவை சுக்குனா இறக்க சான்சஸ் இருக்கு. பட் அது லாஜிக்கலாக நம்ம கெகே எப்படி கொடுக்க போறாரு அப்படின்றத சாப்டர் வந்தால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம மொஹராகா வராரா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை. இந்த லீக் படி வந்து பார்த்தீங்கன்னா வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்தா கண்டிப்பாக லாஜிக்கலாக நம்ம கெகே அதுக்கு என்ன விதமான தியரியை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே, லீக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேட்டில்லாம் தள்ளி வச்சிருங்க. யூஜி என்ன பண்றாரு, தோதோ என்ன பண்றாரு, இதுதான் நம்ம எல்லாருக்குமே கேட்கப்படுற ஒரு முக்கிய கேள்வி. ஏன்னா இப்போதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைன் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளாட்டி நம்ம கோஜோ என்கிற யூட்டா உள்ள பூந்து மொத்த ஆட்டத்தையும் கலைச்சிட்டாரு. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா இங்க பாஸ்கெட் பால் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அன்லிமிட்டட் வாய்டை வந்து லைக் கோஜோ மாதிரி சுருக்கி அந்த ஒரு டொமைனுக்குள்ள இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம யூஜியும் தோதோவும் அந்த டொமைனுக்கு வெளியே நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்ல அதை வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம யூஜி அண்ட் தோதோ வந்து இந்த டொமைனுக்கு வெளியே நிற்கிற மாதிரி. ஸோ அந்த டொமைனுக்குள்ள கூட்டு போயிருந்தா கூட நம்ம ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பேட்டில் எதிர்பார்த்துருக்கலாம். அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கோஜோ, யூஜி, தோதோ, ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம தோதோட்ட வேற இப்போ வந்து ஸ்வாப்பிங் டெக்னிக் இருக்கு. ஸோ இதன் மூலமா இவங்களை வந்து செம ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஸ்வாப் பண்ணி நம்ம சுக்குனாவை போட்டு டார்ச்சர் பண்ணலாம். பட் அந்த மாதிரியான பேட்டில் இல்லாமல் இது வந்து உனக்கு எனக்கு இருக்கிற சண்டடா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்தேன் யூஜி கேரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு. பட் போகிற பக்கம் பார்த்தா லைட்டாக யூஜியை வந்து கழட்டி விடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. லாஸ்ட் 3 சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் சாப்டர் வந்து ஒரு சாப்டராக கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னாலுமே லாஸ்ட் சாப்டரில் யூஜி அவ்வளோவா காட்டலை. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இந்த 2 சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இல்லை. ஏன் கெகே இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. யூஜியை வந்து கொஞ்சம் டப்பிங் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அது வந்து யூஜி ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் மூலமாகவே நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு கேரக்டரை அவ்வளோ அமேசிங்காக ரைட் பண்ணி அவருக்கான ஒரு பவர்ஸ் அவனுக்கான ஒரு மாஸ் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணி கொண்டு வராரு. டெஃபினட்டாக அதை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிரியேட்டர் வந்து அதை பில்ட் பண்ண மாட்டார். அப்படி பார்க்கும்போது கமிங் சாப்டர்ல யூஜிக்குன்னு ஒரு தனி போர்ஷன் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ரைட்டிங் இருக்கு அப்படின்றது வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டருக்கான ஆர்ஜின் இங்க நமக்கு முன் வச்சிட்டாங்க. லைக் அவருக்கும் சுக்குனாக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சுக்குனாவை டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கீயா நம்ம யூஜி இருப்பாரு அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ஜின் மூலமாகவே நமக்கு வந்து தெரியப்படுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் யூஜி என்னதான் நம்ம சுக்குனாவை பண்ணாரு அப்படின்றதே நம்ம பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது யூஜி கண்டிப்பாக ஒரு மெயின் கேரக்டர் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே கோஜோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்படி பார்க்கும்போது அவரோட அந்த பேட்டில் வந்து எல்லா ஃபேன்ஸுமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் பேட்டில் கோஜோ இறந்ததே பல பேரால் நம்ப முடியல. அப்படி பார்க்கும்போது இங்கே செகண்ட் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல ஃபேன்ஸ் கேட்குறாங்க. அதன் காரணமாக கூட கெகே இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக கம்மிங் சாப்டர் அதாவது 263 வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டில் கண்டிப்பாக தாறுமாறா போகும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் 2 வாரம் கழிச்சு வேற இறக்குறாரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கெகே வேற மாதிரி குக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 263 காத்துட்டு இருக்கீங்க. மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தட் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.